எவ்ரிவன், நம்ம செலிப்ரிட்டிஸ் பற்றி செலிப்ரிட்டி வர்ஷிப் பற்றி வீடியோ பார்ட் 1 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஒன்று நான் சொல்லிக்கிறேன். இதில் வந்து கரெக்டு தப்புன்னு அப்படின்னு நம்ம சேனலில் எதுவுமே இல்லைங்க. இல்லை ஜட்ஜ்மெண்ட் பண்ண ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறது எல்லாமே என் பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டதுன்னா. இல்லாட்டி இல்லை இதில் நான் டிஸ்அக்ரி பண்ணிக்கிறேன்னாலும் நோ ப்ராப்ளம், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து நம்ம வந்து நிறைய டாபிக்ஸ் பேசலாம். ஸோ இந்த செலிப்ரிட்டி வர்ஷிப் வந்து எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா, நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கூட ஒரு போஸ்டரில் நான் பால் பேக்கெட் அடித்தேன். ஹீரோ மேலே அடித்தேன்னு சொன்னேன். இல்லை ஒரு போஸ்டரில் ஒரு பால் பேக்கெட் அடிக்கிறேன். அப்புறம் அந்த ஹீரோக்காக உட்காந்து ஆர்கியூ பண்ணுறது, மணிக்கணக்காக அவரை பற்றி பேசுகிறது. அவருக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோக்கு ஒரு ஆப்போனன்ட் இருப்பார். அவரை வந்து நம்ம வந்து தப்பாக பேசி அவரை வந்து அசிங்கப்படுத்தி இவர் வந்து பெட்டர்னு காட்டுறதுக்கு மணிக்கணக்காக நம்ம செலவு பண்ணோம். அட்லீஸ்ட் என் காலேஜ் டேஸில் 100 SMS தாங்க இருந்தது. 100 SMS தான் பண்ண முடியும். அந்த டயத்தில் கூட நாங்கள் ஒரு மேட்ச் பார்க்குறோமோ இல்லை ஒரு மூவி பார்க்குறோமோ, நம்ம நெக்ஸ்ட் டே எப்போ ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோமோ அப்போ தான் வந்து நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ எப்படின்னா, அதை நான் போட்டிருக்க பாருங்கள் ஜெர்சி, IPL, இதுவும் ஒரு காரணம். இந்தியா மேட்ச் வந்து நம்ம இந்தியன்ஸாக மட்டும் பார்த்துட்டு இருந்தோம், இந்தியன் பிளேயர்ஸாக மட்டும். இப்போ இந்தியன் பிளேயர்ஸ்குள்ளேயே நமக்குள்ளே ஸ்ப்ளிட்டு. இந்த சென்னை டீமு, பெங்களூர் டீமு, மும்பை டீமுன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் அது ஒரு போர் மாதிரி நடக்கும் அந்த 2 மாதம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்சை பார்த்துட்ருக்கோம். சைட் பை சைடு இங்கே உட்காந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் டைப் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லாருமே பண்ணுறீங்கன்னு சொல்லலை, என்ன மாதிரி ஒரு செலக்டட் குரூப் ஆஃப் பீப்புள் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் ஸ்டில் 2024 வரைக்கும் பண்ணிட்டு தான் இருந்தேன். 25லேருந்து தான் இதை நான் வந்து ஸ்டாப் பண்ணேன். என்னென்னா, நமக்கு பிடிச்ச பிளேயர்ஸையோ இவங்களையோ ஒரு கடவுள் ஸ்தானத்தில் வச்சுட்டு அவங்க பண்ணுறது எல்லாமே கரெக்டு அப்படின்ற மாதிரி முட்டு கொடுப்போம். ஆனால் பர்சனலாக அவங்க காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க, எத்தனை பேரை அவங்க மீட் பண்ணுறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க கேரக்டர் என்ன, அவங்க மற்ற பீப்புளை எப்படி பார்த்துக்கிறாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. பர்சனலாக 24 hours அவங்கள பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்கள வந்து ரோல் மாடல்னு சொல்லுவோம். ரோல் மாடல் யாருன்னா இவர் விராட் கோலி, ரோல் மாடல் யார் வந்து MS தோனி, இதை மாதிரி சொல்கிறோம். தப்பு இல்லை, நல்ல விஷயத்துக்காக நீங்கள் அவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டால் இது பிரச்சனையே கிடையாது. ஆனால் நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறோன்றதே வந்து சரியான முறையில் நம்ம இல்லைன்றது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா ஒருத்தரை நீங்கள் சப்போர்ட் பண்ண இன்னொருத்தரை திட்ட ஆரம்பிக்கிறீங்க, வெறுக்க ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே சண்டை போடுறீங்க. அது நம்மளோட மென்டல் பீஸ் கெட்டு போகுது. ஒரு மேட்சை நிம்மதியாக பார்க்க முடில, என்ஜாய் பண்ண முடில. இப்படி நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து எனக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸில் இருக்கணும்? நம்ம வந்து எல்லாம் ஜாலியாக எல்லாம் ஒன்றா இருந்து ஒரு மேட்சை பார்ப்போமே. ஒரு ஹியூமனை வந்து நம்ம ஏன் அவ்வளோ தூரம் செலிப்ரேட் பண்ணோம்? அவர் நல்லா இருக்காரா, இருக்கட்டும். அவருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த பொசிஷன் வராரு. ஆனால் நம்ம இவ்வளோ டெடிக்கேஷனாக நம்ம இவ்வளோ பண்ணுமா அப்படின்றது தான் என்னோடய கேள்வி.